வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா மிஸ்ட்ரி வேர்ல்ட். என்னது, குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு இடத்துல வெறும் தங்கம் மட்டும் கொட்டி கிடக்குதா? ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. உலகத்தோட ஏடிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற தென்னாப்பிரிக்காவோட ஜோகன்னஸ்பர்க் நகரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் கால் வைக்கிற இடத்துல இருந்து கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் தங்கம் தான் மின்னும். ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே இயற்கையாக கிடையாது. இப்படி ஒரு விசித்திரமான நகரம் எப்படி உருவாச்சு? அங்கே இருக்கிற சுரங்கங்களில் இன்னும் எவ்வளவு தங்கம் மிச்சம் இருக்கு? 5 நிமிஷம் இந்த கதையை முழுசாக கேளுங்க. ஆப்பிரிக்காவோட இந்த தங்க நகரத்தை பற்றி நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத பல ரகசியங்களை நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த கதை ஒரு பெரிய த்ரில்லர் படம் மாதிரி இருக்க போகுது. இந்த கதை 1886வது வருஷத்தில் ஆரம்பிக்குது. ஜார்ஜ் ஹாரிசன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய தொழிலாளி ஒரு பண்ணை நிலத்தில் நடந்து போயிட்டு இருந்தப்போ அங்கே இருந்த ஒரு பாறையில் ஏதோ மின்னுறதை கவனிச்சாரு. அது வேற ஒன்றும் இல்லை, சுத்தமான தங்கம். அந்த ஒரு நிமிஷம் அந்த இடத்தோட விதியையே மாத்திடுச்சு. உலகத்தோட எல்லா மூலையிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. பொதுவாக ஒரு நகரம் உருவாகணும்னா அங்கே ஒரு ஆறு இருக்கணும், இல்லை கடல் இருக்கணும். ஆனால் ஜோகன்னஸ்பர்க் நகரத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு நீர் ஆதாரமுமே கிடையாது. வெறும் தங்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு வறண்ட நிலத்தில் இந்த பிரம்மாண்ட நகரம் உருவாச்சு. அதனால தான் இதை தங்கத்தின் மேல் எழுந்த நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரத்துக்கு அடியில் விட்வாட்டர்ஸ்ராண்ட் அப்படின்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு. உலகத்துல இதுவரைக்கும் வெட்டி எடுக்கப்பட்ட மொத்த தங்கத்துல கிட்டத்தட்ட 40% தங்கம் இந்த ஒரு இடத்துல இருந்து தான் கிடைச்சிருக்கு. அதனால தான் இது ஆப்பிரிக்காவோட பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற ஏடிஎம் மாறிடுச்சு. ஆனால் இந்த தங்கம் அவ்வளவு லேசா யாருக்கும் கிடைச்சிடல. பூமிக்கு அடியில கிட்டத்தட்ட 4000 மீட்டர் ஆழம் வரைக்கும் சுரங்கங்கள் போயிட்டே இருக்கு. அங்க இருக்கிற வெப்பம் 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான கருப்பின மக்கள் இந்த சுரங்கங்கள்ல ரொம்ப குறைவான ஊதியத்துல வேலை செஞ்சாங்க. இந்த தங்கம் கொடுத்த செல்வம் ஒரு சிலரை கோடீஸ்வரர் ஆக்குச்சு. ஆனா லட்சக்கணக்கான மக்களோட ரத்தமும் கண்ணீரும் அந்த மண்ணுல கலந்து இருக்கு. ஜோகன்னஸ்பர்க் நகரத்தோட இன்னொரு முகம் ரொம்ப இருண்டது. அங்க இனவெறி கொள்கை இருந்தப்போ மக்கள் தங்கம் வெட்டி எடுக்கிற இடத்துல கூட பிரிச்சு வைக்கப்பட்டாங்க. நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்கள் இந்த நிலத்துக்காகவும் மக்களுக்காகவும் போராடின கதைகள் ரொம்பவும் உணர்ச்சிகரமானது. இன்னைக்கு ஜோகன்னஸ்பர்க் ஒரு நவீன நகரமா மாறிடுச்சு. வானத்தை தொடர அளவுக்கு கட்டிடங்கள் இருந்தாலும் அந்த நகரத்தோட மையத்துல இருக்கிற அந்த தங்கச் சுரங்கங்கள் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு. தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான டன் கணக்குள்ள தங்கம் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. குடிக்க தண்ணி இல்லாத ஒரு இடத்துல உலகத்தையே ஆளக்கூடிய தங்கம் கிடைக்குது அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு பெரிய முரண்பாடு. இதுதான் ஆப்பிரிக்காவின் வைரம் என்று சொல்லப்படும் ஜோகன்னஸ்பர்க்கின் நிஜமான கதை. இந்த நகரத்தோட வளர்ச்சி எவ்வளவு வேகமாக இருந்ததுன்னா, தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட 10 வருஷத்துல, அதாவது 1896வது வருஷத்துல வெறும் புல்வெளியா இருந்த அந்த இடம் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ற மிகப்பெரிய நகரமா மாறிடுச்சு. ஆனா இந்த அசுர வளர்ச்சிக்கு இயற்கை கொடுத்த விலை ரொம்ப அதிகம். ஜோகன்னஸ்பர்க் நகரத்தை சுத்தி நீங்க இன்னைக்கு பார்த்தாலும் பெரிய பெரிய மணல் குன்றுகள் மாதிரி மேடுகள் தெரியும். ஆனா அது இயற்கை உருவாக்கின மலைகள் கிடையாது. 100 வருஷத்துக்கும் மேலா சுரங்கங்கள்ல இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட கழிவு மண்ணைத்தான் அப்படி மலை போல குமிச்சு வச்சிருக்காங்க. இந்த கழிவு மண்ணுல யுரேனியம் போன்ற அபாயகரமான தாதுக்கள் இருக்கிறதால காத்து வீசும் போதெல்லாம் அந்த பொடி நகரம் முழுக்க பரவும். இதனால அங்க இருக்கிற மக்களுக்கு பல சுவாச பிரச்சனைகள் ஏற்படுது. தங்கம் செல்வத்தை மட்டும் தரல, கூடவே சில நோய்களையும் அந்த மண்ணுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. அதே போல சுரங்கங்கள் ரொம்ப ஆழமா தோண்டப்பட்டதால அங்க இருக்கிற நிலத்தடி நீர்ல அமிலத்தன்மை கலந்துடுச்சு. தண்ணி இல்லாத ஊர்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணியும் நச்சாகி போனதுதான் அந்த நகரத்தோட ஒரு பெரிய சாபம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நகரத்துல இருக்கிற ஒரு சில வீடுகள் மற்றும் தெருக்களுக்கு அடியில கூட தங்கம் இருக்கிறதா நம்பப்படுது. ஆனா அதை வெட்டி எடுக்க அனுமதி கிடையாது. ஏன்னா அப்படி தோண்ட ஆரம்பிச்சா மொத்த நகரமே பூமிக்குள்ள புதைஞ்சிடும். ஜோகன்னஸ்பர்க் நகரத்துல இன்னைக்கு ஜோசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலாச்சாரம் இருக்கு. அது ரொம்பவே எனர்ஜியான, அதே சமயம் ஆபத்துகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை. அங்க இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, ஜோகன்னஸ்பர்க் உங்களை வாழவும் வைக்கும், அப்படியே முழுங்கிடவும் செய்யும் அப்படின்னு. மேலும் ஜோகன்னஸ்பர்க் நகரத்தில் இருக்கிற ஹில்ப்ரோ போன்ற பகுதிகள் ஒரு காலத்துல ஆசியாவிலேயே உயரமான கட்டிடங்கள் கொண்ட இடமா இருந்தது. ஆனா சுரங்கத் தொழில ஏற்பட்ட மாற்றங்களால அந்த பகுதிகள் இப்போ கொஞ்சம் சிதிலமடைஞ்சு போயிருக்கு. ஆனாலும் தென்னாப்பிரிக்காவோட பங்குச்சந்தை மற்றும் பெரிய வங்கிகள் எல்லாமே இன்னைக்கும் இந்த தங்க நகரத்துல தான் இருக்கு. ஆப்பிரிக்கா கண்டத்தோட மொத்த பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிற இடமா இது இருக்கிறதால தான் இதை ஆப்பிரிக்காவோட இதயம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பார்த்தா ஜோகன்னஸ்பர்க் அப்படிங்கிறது வெறும் ஒரு நகரம் கிடையாது. அது மனிதனோட பேராசை, உழைப்பு மற்றும் போராட்டத்தோட ஒரு சின்னம். தங்கம் அப்படிங்கிற ஒரு உலோகத்துக்காக இயற்கையையே எதிர்த்து நின்ன ஒரு மனித கூட்டத்தோட வரலாறு தான் இந்த நகரம். இன்னைக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு மண்ணுத்துகள்லையும் அந்த தங்கத்தோட வாசம் வீசிட்டே தான் இருக்கு.
தண்ணி இல்லாத ஒரு இடத்துல தங்கம் மினுமினுக்கிற இந்த அதிசயம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு உலகத்தை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஜோகன்னஸ்பர்க் அப்படிங்கிறது வெறும் ஒரு வரைபடத்துல இருக்கிற புள்ளி கிடையாது. அது மனிதனோட விடாமுயற்சிக்கும் அதே சமயம் அவன் செஞ்ச சில தவறுகளுக்கும் ஒரு சாட்சி. ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடத்துல உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதார மையத்தை உருவாக்க முடியும்னு இந்த நகரம் நிரூபிச்சிருக்கு. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி லட்சக்கணக்கான உழைப்பாளிகளோட ரத்தமும் சிதைக்கப்பட்ட இயற்கையோட வலியும் இருக்கு அப்படிங்கிறதை நாம மறந்துடக்கூடாது. தங்கம் ஒரு மனுஷனை கோடீஸ்வரன் ஆக்கலாம், ஆனா ஒரு நகரத்தை வாழ வைக்க தண்ணி தான் வேணும் அப்படிங்கிற பாடத்தை இயற்கை இன்னைக்கும் ஜோகன்னஸ்பர்க் மூலமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த நகரத்தோட தெருக்கள்ல நடந்து போனீங்கன்னா ஒரு பக்கம் வானத்தை தொடுற அளவுக்கு மினுமினுக்கிற கட்டிடங்களையும் இன்னொரு பக்கம் கைவிடப்பட்ட பழைய சுரங்கங்களையும் பார்க்கலாம். இது ஒரு முரண்பாடுகளோட மூட்டை. எது எப்படியோ ஆப்பிரிக்காவோட ஏடிஎம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நகரம் இன்னைக்கும் உலகத்துக்காக தன்னோட இதயத்தை திறந்து வச்சிருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு தங்கத்துகளும் ஒரு கதையை சொல்லும். அது வெற்றியோட கதையா இல்ல வேதனையோட கதையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆப்பிரிக்காவோட இந்த எக்ஸ்பென்சிவ் நகரத்தை பத்தின இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.